வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்சுமி வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ ஒரு 4-5 பேர் காரில் இறங்கவும் உடனே அவங்க வீடு வெளியே பூட்டிகிட்டு இருக்குது. அந்த பூட்டை உடைங்கடா அப்படின்னு சொல்லும் போது பூட்டை உடைச்சிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. போனதுமே அவங்க எதையோ தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லா பக்கமும் தேடவும் அதுக்கப்புறமா பாட்டி இருக்கிற ரூமுக்கு வராங்க. இது என்னது, இந்த பாட்டி இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை போட்டு எழுப்புறாங்க. அப்போ எந்த வித அசைவும் இல்லாமல் இருக்கவும் இவங்களுக்கு உடம்பு சரியில்லை போலுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லா பக்கமும் எதையோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆதாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. சார், நீங்கள் நினச்ச மாதிரிக்கு இந்த ஆதாரம் இங்கே கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அப்படியா, வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை, வீட்டில் யாருமே இல்லை, நாங்கள் எல்லா பக்கமும் தேடிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது சரி நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னுங்கவும் உடனே அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா லட்சுமி, முருகன், ரேவதி 3 பேருமே வராங்க. வரும்போது வீடு திறந்து கிடக்குது. என்ன ரேவதி, வீடை நீ தானே பூட்டிட்டு வந்த, வீடு இப்போ திறந்து கிடக்குது அப்படிங்கும்போது இல்லைத்தான், நான் வீடை நல்லா பூட்டிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க கதவை திறந்து பயந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது சாதனை எல்லாமே பொருளெல்லாம் செதறி கிடக்குது. இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ லட்சுமி சொல்கிறாங்க, என்னமோ நடந்துட்டு இருக்குது, நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனால் எதுக்குன்னு தான் தெரியல. சரி, நம்ம வெற்றி மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை, செட்டில் இந்த மாதிரிக்கு பொருளெல்லாம் செதறி கிடந்ததுல, அதே மாதிரிக்கு வீடு பூட்டிட்டு போனோம். இப்போ வீடையும் பூட்டை உடைச்சிட்டு யாரோ உள்ளே வந்திருக்கிறாங்க, பொருளெல்லாம் செதறி கிடக்குது, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே வெற்றி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் பயப்படாதீங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, யார் இந்த மாதிரிக்கெல்லாம் செய்தாங்கன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன், எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, நீங்கள் எல்லாரும் இங்கே வந்துருந்தீங்களான்னு சொல்லி கேட்கவும் இல்லை மாப்பிள்ள, பரவாயில்ல, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஃபோனை வச்சதுமே அப்போ ரேவதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, பேசாமல் நம்ம அங்கே வீட்டுக்கே போகலாம் அப்படிங்கும்போது இல்லை வேண்டாம், இப்போ துளசி கூட இல்லை, அது மட்டும் இல்லாமல் வெற்றியோட அம்மாவும் அண்ணியும் சரி கிடையாது, அதனால நம்ம போனோம்னா தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லவும் துளசிக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு ரேவதி கேட்டுட்டு இருக்கவும் வேண்டாம், துளசி ஒரு வேலை விஷயமா போயிருக்கிறா, இப்போ நம்ம ஃபோன் பண்ணி இங்கே நடந்ததெல்லாம் சொன்னோம்னா உடனே அதை விட்டுட்டு அப்படியே வந்துருவா, அதனால சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் நம்ம இருக்கிறது நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாது, வெற்றி தம்பி 2 நாள் டைம் கேட்டிருக்காருல, அதுக்குள்ளேயும் கண்டுபிடிச்சு சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு, அவர் கண்டுபிடிக்கிறது வரைக்கும் நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நம்ம பேசாமல் அஞ்சலி வீட்டுக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம அஞ்சலி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா மாப்பிள்ளைகிட்ட சொன்னோம்னா அவர் கார் ஏற்பாடு பண்ணி அனுப்பி விடுவார், அதுக்கப்புறம் பாட்டி நம்ம இங்கேருந்து அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ முருகன் வேண்டாம், நம்ம அங்கே போக வேண்டாம், நம்ம இந்த வீட்டிலே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை முருகன், நம்ம அங்கே இருக்கிறதுல நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாது, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல, அதனால வெற்றி மாப்பிள்ள அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம மகேஷ் வீட்டிலே நம்ம தங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே முருகனும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா லட்சுமியும் அவங்க முருகனும் கிளம்புறாங்க. அப்போ ரேவதி கிட்ட சொல்றாங்க, ரேவதி நீங்க இரு, ஏன்னா பாட்டி தனியாக இருக்கிறாங்க, நாங்கள் போயிட்டு நாங்கள் கார் அனுப்பி விடுதோம், நீ பாட்டி அழைச்சிட்டு வந்துடும் அப்படிங்கும்போது ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா லட்சுமியும் முருகனும் மகேஷோட வீட்டுக்கு வராங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, ஏன்னா வீடு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு கிடக்கிறத பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, வீடு இந்த மாதிரிக்கு இருக்குது, அப்போ என்ன ஆச்சுது என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ முருகன் அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க, நம்ம ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அஞ்சலியோட ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்போ மகேஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தோம்னா மகேஷ் அஞ்சலி மாதிரிக்கே இருக்காங்களா, அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படிங்கவும் அடுத்த நாள் ஆனந்தே பார்த்தோம்னா அதே இடத்துக்கு அஞ்சலி மாதிரிக்கு இருக்கிற அந்த பொண்ணு வராங்க. உடனே மகேஷ் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகவும் அவங்க பார்த்தோம்னா ஒரு மீன் கடையில் அவங்க மீன் வித்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்னது, இது அஞ்சலியா இருக்க முடியாது, ஏன்னா அஞ்சலி அவள் வெஜிடேரியன் ஆச்சு, அதனால அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அப்போ இது ஆக மொத்தத்தில் இது வேற ஏதோ ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அவங்க மீனெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே மகேஷ் பயந்து பக்கத்தில் வராங்க. மூஞ்சில் அவங்க மாஸ்க் போட்டுட்டு வரவும் அவங்க பாட்டுக்கு மீனை கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இவங்க கிட்ட போய் நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக பார்த்தோம்னா லட்சுமி மகேஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யார் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை பார்க்குறாங்க. அத்தை தான் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ எடுக்கவா வேண்டாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. சரி, நம்ம எடுத்து பேசிடலாம், இல்லைன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க அவங்க ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்க அத்தை அப்படிங்கும்போது மாப்பிள்ளை நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் நான் வெளியே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, நான் உங்கள் வீட்டு வாசலில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன், வீடு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில் இருக்குது, நீங்களும் அஞ்சலி எங்கே இருக்கிறீங்க, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுது, என் பொண்ணு பத்திரமா இருக்கா
இருக்காள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ இவங்க அங்கே எங்கே சுற்றி எடுத்து கடைசியில் நம்ம வீட்டு வாசலுக்கே வந்துட்டாங்க போலுக்க, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியலையே, ஏற்கனவே எங்கள் பிரச்சனை, இந்த பிரச்சனை பத்தாதுன்னு இப்போ இவங்க மேலே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது சமாளிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வீடு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, நான் அதை வந்து நேரில் வந்து உங்கள்கிட்ட சொல்லுதேன், உங்கள் பொண்ணு என் கூட தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லவும், எங்கே என் பொண்ணுகிட்ட நான் பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் இப்போ வெளியே வந்திருக்கிறோம், பேச முடியாது, நான் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ நேரத்தில் வருவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு அரை நேரத்தில் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து லட்சுமி சரி அப்படிங்கிறாங்க. என் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகலைல, நல்லா இருக்காள் அப்படிங்கும்போது, உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கிறா, அவளுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறாங்க. அடுத்து சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடவும், அப்போ வந்து முருகன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ லட்சுமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் அரை மணி நேரத்தில் மாப்பிள்ளையும் அஞ்சலியும் வந்துருவாங்களாம், அஞ்சலி நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லவும், அப்போ முருகனும் சரி அப்படிங்கிறாங்க. ஆனாலும் வந்து லட்சுமி வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. வீடு ஏன் இந்த மாதிரிக்கு நிலைமையில கிடக்குது, ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, அஞ்சலிகிட்ட பேசியும் 2 நாளாக ஆச்சுது, என்ன நடந்துச்சுன்னு நம்மள்கிட்ட வந்து யாருமே ஒன்றும் சொல்லாமல் இருந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அப்படியே வந்து அவங்க ரொம்ப சோகத்தோட அவங்க முருகன்ட்டு சொல்லிட்டே இருக்கிறாங்க. முருகனுக்கும் வந்து ஏற்கனவே மகேஷை பற்றி தெரியும், மகேஷ் வந்து இந்த மாதிரிக்கு சைக்கோத்தனை பிடிச்சி வருன்னு, அதனால ஒருவேளை அஞ்சலிக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு முருகன் நினைக்கிறாங்க. சரி அவர் தான் நான் அரை மணி நேரத்தில் அஞ்சலியோட வாரன்னு சொல்லியிருக்காருல்ல, அதனால எதுவும் நடந்திருக்காது, அவர் வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு நம்ம அஞ்சலி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனும் நினைக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து மகேஷை தான் காட்டுறாங்க. மகேஷ் வந்து அவங்க அஞ்சலி மறிக்கி இருக்கிற மகி கிட்ட பக்கத்தில் போகிறாங்க. உடனே அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னையா நானும் கொஞ்ச நேரமாக பார்த்துட்டு இருக்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், அதுக்கப்புறமா இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு மீன் ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ நான் மீனெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்காக இங்கேயே நின்றுட்டு இருக்கிற, என்ன வயசு பொண்ணு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறியா, இப்போ நான் எல்லாத்தையும் கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து மைய சொல்கிறாங்க, ஐயோ நீ அப்படிலாம் பண்ணிடாத, நான் அந்த மாதிரி காலெல்லாம் கிடையாது அப்படிங்கவும், அப்புறமா நீ எந்த மாதிரி ஆளு, எதுக்காக இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க மொபைல் எடுத்து காட்டுறாங்க. அப்போ அஞ்சலியோட ஃபோட்டோ பார்த்ததுமே, என்ன இந்த பொண்ணை பார்த்தா என்ன மாதிரிக்கு தெரியுது, ஒருவேளை என்னதான் இந்த மாதிரிக்கு நீ வந்து ஃபோட்டோலாம் எடுத்து இந்த மாதிரிக்கு பண்ணி வச்சிருக்கிறியா என்ன, நான் இப்படிலாம் இருக்க மாட்டேனே, நான் இந்த மாதிரிலாம் என்றைக்குமே நான் ட்ரெஸ் பண்ணினது கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்னையா பண்ணி வச்சிருக்கிறேன் என் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே வந்து மகேஷ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு இது நீங்கள் கிடையாது, இது என்னுடைய ஒய்ஃப் அஞ்சலியாக்கும் அப்படிங்கிறாங்க. என்னது உன்னுடைய ஒய்ஃப் அஞ்சலியா, அந்த ஃபோட்டோவை எதுக்காக என்கிட்ட காட்டுற, அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை பார்க்குறதுக்கு அப்படியே அச்சஸில் என்ன மாதிரிக்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், உடனே மைய சொல்கிறாங்க, ஆமாம் ஒன்றை மாதிரி இருக்கனால தான் நான் வந்து உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட உதவி கேட்கறதுக்காக வந்திருக்கிறியா, என்னால் உனக்கு என்ன உதவி ஆகணும் அப்படிங்கவும், என்னுடைய ஒய்ஃபாக நீ நடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னையா விளையாடிட்டு இருக்கிறியா என்ன, உனக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு உன் ஒய்ஃப் இருக்கிறாளா, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக உனக்கு ஒய்ஃபா நடிக்கணும், என்ன விளையாடிட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து அஞ்சலியை பற்றி ஒரு பொய்யான ஒரு விஷயத்த வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க. என்னை விட்டுட்டு இப்படி அஞ்சலி என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் அவளை வந்து அந்த அளவுக்கு நான் பார்த்துருந்தேன், ஆனால் என்னை வந்து விட்டுட்டு போயிட்டா, இப்போ என்னென்னா அஞ்சலி இல்லாமல் நான் வீட்டுக்கு போக முடியாது, அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியை தேடி அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து கேட்டுட்டு வந்துடுவாங்க, அதனால அஞ்சலியை மாதிரிக்கு நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு நான் இந்த மாதிரிலாம் நடிக்கிற ஆளெல்லாம் கிடையாது, நீ தயவு செய்து இங்கேருந்து போறி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா நான் உனக்காக நான் எவ்வளோ நாளும் பணம் கொடுக்குறேன், இன்னொரு அரை மணி நேரத்துக்குள்ள நான் வந்து வீட்டுக்கு போகலைன்னா அதுக்கப்புறம் வேறு மாதிரிக்கு பிரச்சனையாக, அதனால தயவு செய்து நீ வான்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் அவங்க என்ன மாதிரி முடிவெடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.